ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கும்பலக்ன நண்பர்களுக்கு. சுக்கிரன் சிம்ம ராசியிலே நம்ம லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிலே சுக்கிரனுடைய சொந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்துக்கு ஆகஸ்ட் 11 அன்றைக்கு என்ட்ராகிறார். அதிலிருந்து 11 நாட்கள் ஆகஸ்ட் 22 வரைக்கும் அந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது நமக்கு என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். கும்பத்துக்கு பாக்கியாதிபதி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி தான் சுக்கிரன். பாக்கியஸ்தானத்துக்கு நல்ல இடத்துல தான் இருக்காரு. 4ஆம் வீடான வீடுமனை ஸ்தானத்துக்கு, தாயார் ஸ்தானத்துக்கும் அதிபதி. ஆனால் கும்ப லக்னத்துக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிற இடங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடமான மேசராசியில் பரணியாக இருக்கிறார். 7ஆம் இடமான சிம்ம ராசியில பூரமாக இருக்கிறார். 11ஆம் இடமான தனுசு ராசியில பூராடமாக இருக்கார். இந்த 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் என்பது இன்ப ராசிகள் என்று சொல்றது. இன்ப ராசிகள் அப்படின்னா உறவுகள் சார்ந்த நன்மைகள், மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், சர்வீஸ் ஓரியன்டான பணிகள், கூட்டு தொழில்கள், ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளக்கூடிய கன்சல்டன்சி பிஸ்னஸ், இது மாதிரி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் என்பது ஒரு கவர்ச்சி கிரகம், ஆடம்பர கிரகம், வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு கிரகம். இப்போ நம்ம லக்னத்திற்கு அவருக்கு தைரியத்தை கொடுப்பாரு, முயற்சியை கொடுப்பாரு, எதிர்பார்த்த லாபத்தை கொடுப்பாருங்கிற வகையில் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது நன்மை தான். அதில் வளர்ச்சிகள் உண்டு. திருமணம் ஸ்தானம்ங்கிறது 7ஆம் இடம். அப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண முயற்சி பண்ணுறவங்களுக்கு சாதகத்தை தர்றது. அதற்கு தகுந்த நாட்களாக இந்த 11 நாட்களில் திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிறது. அது நன்மைகளை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறதுக்கும் குழந்தை பிறப்புக்கும் சாதகமாக இருக்கும். இப்போ நமக்கு 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா குடும்பம். இப்போ அந்த குடும்ப ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கும், அல்லது நமக்கு சேமிப்பு எப்படி இருக்கும், நமக்கு பொருளாதாரம் ரீதியாக பணம் வரவு அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது மத்தியமமாக இருக்கும். முழுக்க முழுக்க காலி பண்ணாது, அதே நேரத்தில் அதிகமாக சேமிப்பு பண்ணுறதுக்கும் முடியாது. அந்த மாதிரி மத்தியமமாக போயிட்டுருக்கும். நமக்கு பின் பிறந்தவர்கள், சகோதரன் சகோதரி, அந்த மாதிரி உறவுகளுக்கு அடிப்படையில் நமக்கு நல்லா இருக்கு. அவங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகள், அவங்களுக்கும் ஆரோக்கியம், இன்பங்கள், இதெல்லாம் வர்றதை பகிர்ந்துக்கிறதுக்கு முடியும். ஆவணங்கள், அதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது. இப்போ ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும், டாக்குமெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கும், மீடியா லைனில் இருக்கவங்களுக்கும், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கும், புரோக்கரேஜ் கமிஷனில் இருக்கவங்களுக்கும் நன்மைகளை தரும். இது அந்த டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும். அவங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறையா வரும். ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறதுல முயற்சி பண்ணுவோம். சின்ன சின்ன டிலே ஆகும் அல்லது தடைகள் ஆகும். அதற்கு இந்த 11 நாட்கள் சப்போர்ட் பண்ணாது. தாயாருடைய பேச்சுக்கும் நம்மளுடைய பேச்சுக்கும் கொஞ்சம் எடக்கு முடக்கா வித்தியாசமாக இருக்கும். அதனால் இடம், வீடு, மனை சார்ந்த முயற்சிகளை இப்போதைக்கு இந்த 11 நாட்களை தள்ளி போடலாம். குழந்தைகள் சார்ந்த நன்மைகள், குழந்தைகளுக்கான படிப்பு, குழந்தைகளுக்கான இன்பம், வளர்ச்சி, ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கு. நமக்கு சொந்த சந்தோஷம், சொந்த கலைகளை வளர்க்குறது, விரும்பி படிக்கிறது, கலைகள் மூலம் நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வளர்த்துக்கிறது, அந்த கலைகளையே தொழிலாக வச்சு பண்ணுறது. சில பேருக்கு ஆன்மீக கலைகள் மூலமாக தொழில் இருக்கும். சில பேருக்கு ஏதாவது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஒரு இதில் கைத்தொழில் அப்படிங்கிறது இருக்கும். அந்த தொழில் மூலமாக அவர்கள் முன்னேறுவாங்க. படிக்கிற குழந்தைகளுக்கும் நன்மைகள் நடக்கும். பெரிய அளவில் படிப்பு உதவி செய்யும். அதே போல் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லது நடக்கும். நமக்கு மெயினாக இந்த மாதிரி கன்சல்டிங் பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அனைத்து விதமான தொழில், பார்ட்னர்ஷிப் தொழில் மற்றும் புதுசாக ஒரு ஒப்பந்த ரீதியில் கான்ட்ராக்டில் வேலை செய்கிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சுக்கிரன் எடுத்துக்கிட்டாலே லைட்டிங் ஒர்க்ஸு, கம்ப்யூட்டர் ஒர்க்ஸு,
படிப்பு சொல்லித்தர்றது, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல்ஸு, மெயினாக ஏ டு இசட் இந்த திருமண காரியங்களில் நம்ம டெக்கரேஷனுக்காக பயன்படுத்துகிற அத்தனை தொழிலையும் எடுத்துக்கலாம். இதுகளுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். அதே போல் ஒரு ஃபோன் சம்மந்தப்பட்டது, லேப்டாப் சம்மந்தப்பட்டது, ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்கள் நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் வளர்ச்சியாக இருக்கும். வெளிநாட்டு சார்ந்த போக்குவரத்து தொழில்கள், ட்ரிப்பு போயிட்டு வர்றது, அது சார்ந்த ஆன்லைன் பிஸ்னஸ், இதெல்லாம் நல்லாயிருக்கும், வளர்ச்சிகள் கொடுக்கும். பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் உண்டாகும். பூர்வீகத்தில் ஒரு சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். தந்தைக்கும் உடல்நிலை, தந்தையினுடைய வகையிலையும் நமக்கு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுகள் நடக்கிறது. இதெல்லாம் சாதகமாக இருக்கும். அதாவது மறுமணம் செய்ய நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சாதகமாக அமையும். இப்போ வரன் கிடைக்கிறது சாதகமாக அமையும். தீர்த்த யாத்திரை, ஏதாவது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, சேத்திராடனம் செய்கிறது, இதுக்கெல்லாம் நன்மைகள் உண்டாகும். மெயினாக பெண்கள் சார்ந்த நன்மைகள் அப்படிங்கிறது நன்மையாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். ஆடம்பர பொருட்கள், உடைகள், நறுமண திரவியங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன். தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய உற்பத்தி சார்ந்த தொழில், கூட்டு தொழில் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பக்கபலத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். மூத்த சகோதரன், மூத்த சகோதரி, நண்பர்கள் வழி மேன்மைகளை கொடுக்கும், நல்ல ஆதாயம் இருக்கும். அவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்படும். அதனால் சுப நிகழ்ச்சிகள் எல்லாருக்குமே சந்தோஷமாக பகிர்ந்து கொள்வதற்கு உதவும். மூலதனம் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. இடம் விட்டு இடம் போகிறது, ரெண்டாவது வேலைக்கு போகிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துக்கலாம். சில பேர் ஆராய்ச்சி துறையில் இருப்பாங்க. இந்த ஆராய்ச்சிகளில் சில தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரகசியமான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் முடியும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு, புதிய வேலை, அடுத்த கட்ட விரிவாக்கம் அப்படிங்கிறதெல்லாம் சாதகமாக இல்லை. அதனால் இந்த பிரயாணத்துக்கும் உறவுகளுக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு டைமிங்காக இது இருக்குது. இந்த 11 நாட்களை பயன்படுத்திக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கைகள், அதே போல் இன்பத்துக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை நுகர்வுகளும் இந்த காலகட்டத்தில் நல்லா அனுபவிக்கிறதுக்கு ஒரு யோகம் அப்படிங்கிறது அமைப்பு. நம்மளை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் என்பது இறையருள். அதனால் உபாசன தெய்வங்கள், அதில் குலதெய்வம், பெண் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம், நம்ம முன்னோர்களில் பெண்களினுடைய ஆசீர்வாதம், இது எல்லாமே நல்லா கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம அப்பாவோட தாத்தாவோட பிறந்த முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெண்களினுடைய ஒரு குலப்பெண்கள் அப்படிங்கிற வகையில் அவங்களுடைய ஆசீர்வாதமும் அருளும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் இப்போ லக்னத்திலேயே சனி இருந்து 7ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், மற்ற கிரகங்கள் 2ல் ராகு இருந்து 8ல் கேது இருந்து ஒரு சில சிரமங்கள் கொடுத்தாலும், இந்த 11 நாட்களில் மகிழ்ச்சியையும் நமக்கு உறவுகளையும் பலப்படுத்தும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.